ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். உங்களில் எத்தனை பேர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருக்கீங்க? 1000 வருஷத்துக்கு மேலாக தஞ்சை பெரிய கோவில் நம்ம முன்னாடி இப்போது கம்பீரமாக நின்றுட்டுருக்கு. இந்த கோயிலுக்கு பின்னாடி நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த கோயில் கட்டுறதுக்கான முக்கியமான காரணம் வராகி அம்மன் தான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த அம்மனான வராகி அம்மனுடைய கதை. முக்கியமாக வராகி அம்மனுக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற டீட்டெயில்டான கதையையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் அப்படின்னு பயங்கரமான அரக்கர்கள் இருந்தாங்க. இவங்க பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காங்க. இவங்க தவ வலிமையை பார்த்து இவங்க கண் முன்னாடி தோன்றின பிரம்மதேவன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க 2 பேருமே பிரம்மதேவன் கிட்ட ஒரு சிக்கலான வரத்தை கேட்குறாங்க. எங்களுக்கு சாகாவரம் வேண்டும், எங்களுடைய அழிவை யாருமே நிர்ணயிக்க கூடாது. ஒருவேளை எங்களுக்கு மரணம் நிகழும் அப்படின்னா அது ஒரு கன்னி பொண்ணால தான் இருக்கணும். அதுவும் எந்த ஒரு தாயுடைய கருவறையிலிருந்தும் பிறக்காத ஒரு கன்னி பெண்ணா இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டுடுறாங்க. இவங்க கேட்ட இந்த வரத்தை பிரம்மதேவனும் கொடுத்துடுறாரு. இந்த வரத்தை வாங்கினதுக்கு அப்புறமா சும்பன் நிசும்பனுடைய அராஜகம் ரொம்பவே அதிகமாயிருது. மக்களை ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பண்ற கொடுமையெல்லாம் பார்த்த தேவர்கள் இவங்களை அழிக்க முன் வராங்க. ஆனா இவங்க வாங்கின வரத்தின்படி யாராலையும் இவங்களை அழிக்க முடியல. இந்த விஷயத்தை பார்த்த பார்வதி தேவி இவங்களுடைய சக்தியை வச்சு 7 சப்த மாதர்களை உருவாக்குறாங்க. இந்த 7 சப்த மாதர்களும் எந்த ஒரு தாயுடைய கருவறையிலிருந்தும் பிறக்காம கன்னி பெண்களாவே பூமியில அவதரிக்கிறாங்க. இந்த சப்த மாதர்கள்ல 5வது கடவுள் தான் வராகி அம்மன். அதுக்கப்புறமா பார்வதி தேவியால உருவாக்கப்பட்ட இந்த 7 சப்த மாதர்களும் பூமியில அவதரிச்சு சும்பன் நிசும்பனை நோக்கி போர் தொடுக்கிறாங்க. இந்த போர்ல தான் சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற பயங்கரமான அரக்கர்கள் வதம் செய்யப்படுறாங்க. இந்த சப்த மாதர் படைக்கு படை தளபதியா இருந்தவங்க தான் வராகி அம்மன். விஷ்ணுவுடைய 10 அவதாரத்துல ஒரு அவதாரமான வராக அவதாரத்துடைய பெண் வடிவமா பார்வதி தேவியால உருவாக்கப்பட்டவங்க தான் வராகி அம்மன். இவங்களுக்கு பெண்ணுடைய உடலும் காட்டு பன்றியுடைய தலையும் இருக்கும். இந்த வராகி அம்மனுக்கு ஆக்ரோஷமான காட்டு பன்றியுடைய முகபாவனை இருக்கிறதுனால பல பேரும் இவங்களை கும்பிட ரொம்பவே தயங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களை வழிபட நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா எந்த அளவுக்கு இவங்க உக்கிரமான ஒரு அம்மனோ அந்த அளவுக்கு ரொம்பவே கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவா காட்டு பன்றிகள் பூமியை பிளந்து பூமிக்குள்ள இருக்கிற அந்த கிழங்க தான் சாப்பிடும். விஷ்ணு பகவான் காட்டு பன்றி அவதாரம் எடுத்ததுக்கான காரணமே பூமியை பிளந்து பூமாதேவியை காப்பாத்துறதுக்காக தான். அதே அம்சமுள்ள வராகி அம்மன் விவசாயத்துக்கான கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. வராகி அம்மனுக்கு 8 கைகள் இருக்கு. இந்த 8 கையில 2 கையில ஏற்கலப்பையும் உலக்கையும் வச்சிருப்பாங்க. விவசாயம் நல்லா செழிக்க வராகி அம்மனுடைய அருள் கண்டிப்பா தேவை. விவசாயிகள் வராகி அம்மனை வழிபட்டா விவசாயம் நல்லா செழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் வராகி அம்மன் விவசாயத்துக்கான அம்மனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிரிகளை அழிக்கிறதுக்கான அம்மனாவும் இருக்காங்க. முக்கியமா நம்மளோட எதிரிங்க, நம்பிக்கை துரோகம் பண்றவங்க, 4 பேருக்கு முன்னாடி உங்களை வச்சு அசிங்கப்படுத்துறவங்க, உங்க தன்மானத்தை சீண்டும் வகையில பேசுறவங்க, அடுத்தவங்க சொத்தை புடுங்கி திங்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்தவங்களுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிடுறவங்க, உங்க தன்னம்பிக்கையை உடைச்சி உங்களை மேல வரவிடாம தடுக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரியான ஆட்களுக்கு வராகி அம்மன் தக்க தண்டனையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்குன உங்களுடைய எதிரிக்கு நீங்க சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனசார வராகி அம்மனை நீங்க வழிபடணும். எதிரி அப்படின்னா அவங்க உங்களுடைய உண்மையான எதிரியா இருக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு வராகி அம்மனை வழிபட்டா அது நம்மளையே பாதிக்க கூட சான்ஸ் இருக்கு. இப்போ தஞ்சை பெரிய கோவிலுக்கும் வராகி அம்மனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கதையை தெரிஞ்சுக்க நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துக்கு போகணும். பொதுவா ராஜராஜ சோழன் ஒரு சிவபக்தர். அதோட இவரு போருக்கு போறதுக்கு முன்னாடி வராகி அம்மனை தவறாம வழிபடுறவராகவும் இருந்தாரு. ராஜராஜ சோழனுக்கு கட்டடக்கலை மேலேயும் சிற்பக்கலை மேலேயும் அதிக நாட்டம் இருந்திருக்கு. ஒரு நாள் ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவில் எழுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா எந்த இடத்துல இந்த பிரம்மாண்டமான கோவிலை கட்டுறது அப்படின்னு பயங்கரமான குழப்பத்துல இருந்திருக்காரு ராஜராஜ சோழன்.
அப்போ இவருடைய கனவுல வராகி அம்மன் தோன்றியிருக்காங்க. உனக்கு நானே எந்த இடத்துல கோவிலை கட்டணும் அப்படின்னு காட்டி கொடுக்குறேன், அந்த இடத்துல நீ உன்னுடைய கோவிலை எழுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் ராஜராஜ சோழன் ஒரு காட்டுப்பாதை வழியா நடந்து போய்கிட்டே எந்த இடத்துல கோவில் கட்டலாம் அப்படின்னு நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அங்க வந்த ஒரு காட்டுப்பன்றி பூமியில பள்ளம் பறிச்சுட்டு இருந்திருக்கு. இந்த விஷயத்த ராஜராஜ சோழனும் பாக்குறாரு. அந்த பன்றியும் நிமிர்ந்து ராஜராஜ சோழனை பாக்குது. மறுபடியும் அந்த பன்றி பூமியில பள்ளம் பறிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த காட்டுப்பன்றி அதே இடத்துலயே படுத்துக்கிட்டு ராஜராஜ சோழனையே பார்த்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த பார்த்த ராஜராஜ சோழன் கனவுல வந்த வராகி அம்மன் தான் நேர்ல கோவில் கட்டுறதுக்கான இடத்த காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல பிரம்மாண்டமான கோவிலும் எழுப்பப்படுது. அந்த கோவில் தான் இப்போ நம்ம வியந்து பார்த்துட்டு இருக்கிற தஞ்சை பெரிய கோவில். 1000 வருஷத்துக்கும் மேலா தஞ்சை பெரிய கோயில் நம்ம முன்னாடி இன்னைக்கு பிரம்மாண்டமா நின்றுட்டு இருக்கிறதுக்கு மூல காரணமே வராகி அம்மன் தான். வராகி அம்மனை வழிபட்டா தோல்வியே கிடையாது அப்படிங்கிறதுனால சோழர்களுடைய வெற்றி தெய்வமாகவும் இருந்திருக்காங்க வராகி அம்மன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.